அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மனோகர், அன்னபூர்ணியமா இவங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரத்துல ரேணுகா நடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட விஜய் கிட்ட நிரூபிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மனோகர் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு ரேணுகா நடிக்கிறா, ஆனா அதை யார்கிட்டயும் நம்மளால ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் ரொம்பவே யோசனையா இருக்காங்க. ஸோ ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா மனோகர் இந்த விஷயத்த கண்டுபிடிக்க தான் போறாங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த உண்மை மல்லிக்கும் தெரியதான் போகுது. ஆனால் விஜய் கண்டிப்பா இதை ஏத்துக்கவே போறதில்ல. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப ராஜி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேருக்கிட்டயே நம்ம அன்னபுண்ணியமா பார்த்தீங்கன்னா மல்லி கன்சீவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரஞ்சிதா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? ரஞ்சிதாவில் இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. என்ன ராஜிமா, நம்ம அவங்கள ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பாடுபட்டோம். ஆனா இப்போ என்னடா அந்த அன்னபுண்ணி சொல்றாங்க மல்லி கன்சீவா இருக்கான்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க அந்த ஹனிமூன் போன இடத்துல இவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்திருப்பாங்களா? நீங்க யார் யாரையும் அனுப்புனீங்க, அதாவது மல்லியை கொலை பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லாம இப்ப இவ கன்சீவா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியே மல்லியை கையில பிடிக்க முடியாது, இப்ப மாசமா வேற இருக்கா, இதுக்கப்புறம் அவளை கையிலேயே பிடிக்க முடியாது, என்ன பண்றதுன்னே சொல்லிட்டு தெரியல ராஜுமா. எல்லாத்தையுமே விட்டுட்டு ஏமாந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம் சொத்துக்காக ஆசைப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ராஜி கிட்ட புலம்புறாங்க. ராஜி ஏ ரஞ்சு, நீ வாய முடிட்டு அமைதியார, கண்டிப்பா அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா மல்லி ரொம்பவே நல்லவன். அங்க வெண்பாவோட உயிருக்கு நிறைய ஆபத்து வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு எதிர்த்து போராடி தான் இங்க வந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்ப வேற இந்த ரேணுகான்னு ஒருத்தி எவ்வளவு வந்திருக்கா, அவ பைத்தியமா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ மல்லி இந்த மாதிரி டைமிங்ல சந்தோஷமா இருந்திருக்க மாட்டா. இது அன்னபுண்ணியமா இதோ பெரிய டிராமா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு சந்தேகம் வந்துருச்சு. ரஞ்சிதா கிட்ட சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.